ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சந்திரு சில்வர் ஸ்க்ரீன். எஸ், இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா சங்கர் அவரோட டைரெக்ஷனில் கமல்ஹாசன் அவர்கள் நடித்து வெளிவந்திருக்க இந்தியன் 2 படத்தோட விமர்சனம் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க விமர்சனத்துக்குள்ளே போகலாம். ஸோ 1996 வருடம் இந்தியன் பார்ட் 1 வெளிவந்தது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சங்கர் டைரெக்ஷன்லேயும் கமலோட நடிப்புலையுமே கமல்ஹாசன் அவர்களுக்கு தேசிய விருது வாங்கி கொடுத்த ஒரு திரைப்படம். அதுவும் அந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர். ஸோ ஐ திங்க்ஸ் டூரிங் மை ஸ்கூல் டேஸ் இந்த படம் வந்தது. எக்ஸாக்டாக சொல்லணும்னா ஆஃப்டர் 28 இயர்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 2 வந்திருக்கு. ஸோ இந்தியன் 1 அளவுக்கு இந்தியன் 2 நம்மளை கவர்ந்ததா அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்றதை பார்த்துக்கிட்டிங்கன்னா, சித்தார்த், பிரியா பவானி சங்கர், ஜெகன், ரிஷிகாந்த் இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு வராங்க. ஸோ அவங்களோட சமூகத்தில் நடக்கிற ஒரு சோஷியல் இஷ்யூஸ் எல்லாத்தையுமே நையாண்டி பண்ணி வீடியோவாக போட்டுட்டு வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ அதனாலுமே அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வருது. அவங்க அரெஸ்ட்டும் ஆகி மறுபடியும் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி வந்துடுறாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா சித்தார்த் வந்து இதெல்லாம் தட்டி கேட்க இந்தியன் தாத்தா திரும்ப வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பேக் இண்டியன் அப்படின்ற ஒரு ஹேஷ்டேக் போடுறாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சைனாவில் இருக்கிற நம்ம சேனாதிபதி இந்தியன் தாத்தா அவருக்கு ரீச் ஆகி அவர் மறுபடியும் இந்தியா வராரு. ஸோ இந்தியா வந்து மறுபடியும் ஊழலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை முன்னிறுத்தி எடுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி போயிட்டுருக்கும்போது ஒரு கட்டத்தில் கோபேக் இண்டியன் அப்படின்ற ஒரு சூழலுக்கு நம்ம இந்தியன் தாத்தா தள்ளப்படுறாரு. கோபேக் இண்டியன் அப்படின்ற அளவுக்கு என்ன நடந்தது, அப்படி சமூகத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறத பற்றியும், அது போக அதுலேருந்து இந்தியன் 3க்கான லீடும் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயில்டாக சொல்லியிருக்க ஒரு படம் தான் இந்தியன் 2. ஸோ படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் எப்போவுமே இருக்கிற மாதிரி சங்கர் படங்களையுமே இருக்காங்க. மறைந்த திரு விவேக், நெடுமுடி வேணு, மனோபாலா இவங்களாகட்டும், அது போக வந்து பார்த்திங்கன்னா ராகுல் பிரீத்தி சிங் இருக்காங்க, சமுத்திரக்கனி இருக்கார், சித்தார்த், அதுக்கப்புறம் தம்பி ராமையா, ரிஷிகாந்த், டெல்லி கணேஷ், நம்ம தீபா சங்கர் இருக்காங்க, ஜெகன் இருக்கார். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கிட்டே போகலாம் கேரக்டர்ஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டரைசேஷன் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ இத்தனை பேர் இருந்துமே படம் ஓவராலாக நமக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் படமாக இருந்ததுன்னா, சங்கருடைய படமாகவே இந்த படம் நமக்கு பெரிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்கல அப்படிங்கிறது தான் சொல்லணும். ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க சுஜாதா அவர்களுக்கு அப்புறம் சங்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு எழுத்தாளர் துணைக்கு இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு கமெண்ட்ஸ் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. அது இந்த படத்துலையுமே வந்து ஒரு நிதர்சனமான உண்மை அப்படின்ற நிலைமைக்கு தான் தெரிஞ்சதுன்னே சொல்லணும். ஈவன் பல பாடல்கள் வந்தபோதும் சரி, ட்ரெய்லர் வந்தப்போயும் சரி, இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு உண்மையிலே மிக குறைவாக தான் இருந்தது. அதையும் மீறி ஓரளவுக்கு இந்த கதறல் சாங் இதெல்லாம் வந்து கேலண்டர் சாங்லாம் லாஸ்ட் மினிட் ரீச்சில் இந்த படத்துக்கான ஓப்பனிங் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. பட் ஸ்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தோடு தான் இந்த தேட்டர்களில் வந்து வெளியே வந்தோம் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். காரணம்னா சங்கர் வந்து எப்பவுமே பிரம்மாண்டம், அதுக்கு குறையே இருக்காது. இந்த படத்திலும் அந்த பிரம்மாண்டத்துக்கு குறையே இல்லைன்னு தான் சொல்லணும். அவர் இந்த படத்தை முழுமையாக யூஸ் பண்ணியிருக்க கலர் டோனாக இருக்கட்டும், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் முடிவுக்கு முன்னாடியே நெடுமுடி வேணி அவர்களும் விவேக் அவர்களும் இறந்துட்டாங்க. பட் ஸ்டில் ஏஐ மூலிமா அவங்க காட்சிப்படுத்தின விதமாக டெக்னிக்கல் டீம்லாம் இந்த படத்தில் உண்மையிலே ரொம்ப அருமையாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபி ரவிவர்மன் எந்த குறையுமே சொல்கிறதுக்கு இல்லை. ஸ்டன் சீக்வன்ஸ் வந்து சங்கர் படங்களில் எப்போவுமே வந்து ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் எல்லாமே வந்து நம்மளை பிரமிக்க வைக்குமோ அதே மாதிரி இருக்குது அப்படிங்கிறது எந்த டவுட்டுமே இல்லை. ஆனால் படம் எங்கே தவற விட்டதுன்னா, சங்கர் யூஸ்வலாக அவர் எடுக்கிற ஒரே டேம்ப்ளெட் மாதிரியே இந்த கதை கருவியும் டீல் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய இது. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்திருந்தாலும் கூட சங்கர் படத்தில் சின்ன சின்ன ஸ்னிப்பெட்ஸ் கூட வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எமோஷனல் கனெக்ட் ஆகி அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை வந்து அந்த கதையோடு ஒன்றிய வைக்கும். ஸோ அது இந்த படத்தில் உண்மையிலே மிஸ்ஸிங். அதுக்கான ரீசன் என்னென்னா, நீங்கள் இந்தியன் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா நடித்த பாதி பேர் ஜாம்பவான்கள். மனோரமா, அந்த டைம் பீக்கில் இந்த மனிஷா கொய்ராலா, அதுக்கப்புறம் வந்து நம்ம ஊர்மிளா, அதுக்கப்புறம் நிழல்கள் ரவி. ஸோ இந்த மாதிரி நெடுமுடி வேணும் அந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய கேரக்டர். நாசர் சார் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டப்பிங் கொடுத்துருப்பாரு. ஸோ இந்த மாதிரி அந்த படத்தில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னால், இந்தியன் 1 படத்தில் அந்த லஞ்சம் ஊழல் அப்படிங்கிறத ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விளக்குற மாதிரி மனோரமா அவர்கள் வந்து ஒரு காட்சியில் சொல்லியிருப்பாங்க. இந்த டேபிளில் எவ்வளோ ரூபா கொடுக்கணும், இந்த டேபிளில் எவ்வளோ ரூபா கொடுக்கணும், அப்போ தான் நகரும்.
ஸோ அந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சின்ன ஒரு சீக்வன்ஸ்னாலுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அது நம்மளை கனெக்ட் பண்ணக்கூடிய லெவலில் இருந்தது. ஸோ இந்த படத்தில் அந்த கனெக்டிவிட்டி ஓவராலாக நமக்கு வந்து மிஸ் ஆனது தான் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக ஒர்க் அவுட் ஆகாதுன்னு எனக்கு பர்சனலாக தோணுது. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே ஸ்லிப்பேட்ஸ் ஒர்க் அவுட் ஆனாலும் ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. பட் செகண்ட் ஹாஃபில் ஓரளவுக்கு அந்த கதைக்குள்ளே வர்றாங்க. ஈவன் வந்து அதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லணும் வந்து பார்த்திங்கன்னா சமுத்திரக்கனி அண்ட் சித்தார்த் அவங்க வீட்டில் ஒரு சீக்வன்ஸ் நடக்கும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எமோஷனலாக ஒர்க் அவுட் ஆகி படம் ஓகே எங்கேயோ ஒரு இடத்துல பீக் ஆகுது. அப்படிங்கும்போது அடுத்து அப்படியே அவங்க கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ்குள்ளே வந்து கோபேக் இண்டியன் அப்படிங்கிற ஒரு தீம் கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு ஒன்று பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், உங்களுக்கு புரியும். கண்டிப்பாக ஐ நெவர் எக்ஸ்பெக்டட் சச் அவுட்புட் ஃப்ரம் ஷங்கர் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ நீளமாக வந்து ஒரு சேஸ் சீக்வன்ஸ் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இந்தியன் 3க்குலாம் லீடு கொடுக்கணும் அப்படின்ற அவசியமே வந்து ஷங்கர் மாதிரியான ஒரு டேரக்டருக்கு அவசியமே இல்லை. கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ஷங்கர்ட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு ஏமாற்றம் தான் நான் சொல்லுவேன். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃபில் கொஞ்சம் டல் மூமெண்ட் போய் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பீக்கில் போனதுக்கப்புறமே கூட இல்லை இந்த படம் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்றதுக்கு காரணமே வந்து அந்த ஒரு முழு கிளைமேக்ஸ் சீக்வன்ஸுமே சொல்லலாம். ஏன்னா எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஷங்கர் வந்து ஒரு நம்பத்தகுதாத விஷயத்தை கூட நம்ம நம்ப வைக்கிற டெக்னிக் தெரிஞ்சவர். பட் அவரே இதில் சோட போயிட்டாருன்னு தான் சொல்லணும். பட் த ஒன்லி திங் இஸ் தட் வந்து பார்த்திங்கன்னா இந்தியன் 3க்கான லீட் உண்மையிலே அவ்வளோ அருமையாக இருக்குது. ஸோ அந்த ஒரு லீடு வந்து பார்த்திங்கன்னா மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவே இருந்தது. ஸோ இந்தியன் 3 ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கும். இந்த படத்தில் மிகப்பெரிய இன்னொரு ஏமாற்றம் சில படங்கள் பல படங்களுக்கு அப்புறமா ஷங்கர் மியூசிக் டைரக்டர் அனிருத்துக்கு ஒரு சர்க்கிள் ஏற்படுத்திருக்குன்னே சொல்லணும். ஈவன் பாடல்களும் சரி பின்னணி இசையும் சரி இந்த படத்துக்கு எந்த விதத்துலையுமே வலு சேர்க்கலை அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியனோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சீக்வன்ஸ்லாம் கூட ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகிருந்தது. பட் அனிருத் ஒரு சின்ன சர்க்கிள் தான், அது நம்ம வந்து ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் வாட்ச் இன் பிக் ஸ்க்ரீன் தான் இந்த இந்தியன் 2. கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்தியன் உலகநாயகன் கமலஹாசன் அவர்களோட நடிப்பை நம்பிலாம் போனீங்கன்னா எல்லாமே நல்லா இருக்குது. பட் ஸ்டில் அந்த அவுட்புட் வந்து எமோஷனலாக நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டில் கமலஹாசன் அவரோட லிப்ஸிங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுன்னு இந்த மாதிரி நிறையா குறைகள் தான் இந்த படத்தில் என்னால் பார்க்க முடிஞ்சதே தவிர்த்து நிறைகள்னு சொல்கிற அளவுக்கு இல்லாமல் போனது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் ஒரு பிலோ ஆவரேஜ் மூவி தான், நீங்கள் வந்து குடும்பத்தோடு தேட்டருக்கு போய் ஒரு 3 hours எங்களுக்கு படம் பார்க்கணும், ஒரு பிரம்மாண்டமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா, ஷங்கரோட பிரம்மாண்டமாக பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்துக்கு வந்து நீங்கள் தேட்டரில் போய் பார்க்கலாம், ஃபேமிலியோடு போகலாம். பட் உங்களை எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யுமானா அது மிகப்பெரிய டவுட் தான். ஹோப் இந்தியன் 3ல் நம்மளும் ஒரு ஹேஷ்டேக் போடுவோம், கம்பேக் ஷங்கர் சார் அப்படின்ட்டுன்னு. இதுதான் நம்ம ஃபைனல் வெர்டிக்ட். ஸோ மீண்டும் நெக்ஸ்ட் ரிவ்யூவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.